இன்னைக்கு பாக்கியலட்சுமி எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபியோட கிளவுட் கிச்சன்ல நெறைய ஆர்டர் வருது. ஆனா, அன்னைக்கு செஃப் லீவ் போட்டதால அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோனே, "இந்த மாரி ரொம்ப நான் சிக்கல்ல மாட்டியிருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா" அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா, "என்னதான் ஆச்சு சொல்லுப்பா" அப்படின்னும்போது, "இந்த மாரி நெறைய ஆர்டர் வந்திருக்கு. ஆனா, இன்னைக்கு செஃப் வரலம்மா. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு 12 மணிக்குள்ள எல்லாமே ஃபுட் எல்லாமே எனக்கு டெலிவரி பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" ரொம்ப டென்ஷன்ல சொல்றாரு. உடனே அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. உடனே கோபியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு, "நான் கோபியோட கிளவுட் கிச்சனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை போல" அப்படின்றாங்க. சரின்ட்டு இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் கோபி சொல்றாரு, "இந்த மாரி சமைக்கணும்." "சரி எவ்வளோ தான்டா சமைக்கணும் சொல்லு நம்ம பார்த்துக்கலாம்." அப்புறம் பார்த்தா இவர் 100 கணக்கில அடிக்கிட்டே போறாரு. பிரியாணி பண்ணணும், தயிர் சாதம் பண்ணணும், அப்படி இப்படின்னு நெறைய சொல்லிட்டுருக்காரு. அதில அவங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. "இவ்ளோ நம்மளால எப்படி பண்ண முடியும்?" அப்படின்ட்டு. ஆனா கோபிய பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பாவமாவே இருக்கு. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க. சரி நம்ம யாருக்கும் தெரியாம நம்ம வந்து பாக்யாவுக்கு சொல்லி நம்ப ஆர்டர் எல்லாமே அவளுக்கு சொல்லி எடுத்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபியோட அம்மா பாக்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி வந்து நான் ஒரு விசேஷ வீட்டுக்கு நெறைய இந்த மாரி சாப்பாடு தேவைப்படுது. நீ ரெடி பண்ண முடியுமாம்மா? எனக்காக ரெடி பண்ணு. நான் உங்களுக்கு வாக்கு குடுத்துட்டேன். ஆனா கோபிக்கு தான் தேவைன்னு அவங்க சொல்ல மாட்றாங்க. ஆனா பாக்யலட்சுமி இவ்வளோ சீக்கிரத்தில எப்படித்த முடியும்? எனக்காக நான் வாக்கு குடுத்ததுக்காக நீ பண்ணுமா அப்படின்னு ஃபோன்ல சொல்றாங்க. சரி நம்ம அத்தைக்காக பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுல்ல. சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு காய்கறி வாங்கி எல்லாமே லஞ்ச் எல்லாமே ரெடி பண்றாங்க. இவங்க ரெடி பண்ணிலாம் முடிச்ச உடனே கோபியோட அம்மா ஃபோன் பண்றாங்க. நாங்களே வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல ஃபோன் வந்து சாலு ஆக மாட்டேன்து. ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுது. உடனே கிளவுட் கிச்சன்ல வேலை பார்க்குற பொண்ணுட்ட கோபியோட அம்மா லிஸ்ட்ட குடுத்துறாங்க. இதெல்லாம் நான் சொல்ற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்கன்னு. இவளும் மெனுவெல்லாம் சென்ட் பண்ணதால லொகேஷனும் சேர்த்து சென்ட் பண்ணிடுறா. அதால கோபியோட அம்மா ஃபோன் எடுக்காத காரணத்தால, அந்த லொகேஷன் வந்ததால, பாக்யா போய் நம்மளே டெலிவரி பண்ணிருவோம்ன்னு போறாங்க. போன அப்புறம் தான் தெரியுது, இது என்னடா ஈஸ்வரி கிச்சன் இருக்கு அப்படின்னு பாக்யா கூட வேலை செய்ற அந்த வேலைக்கார அம்மா கேட்குறாங்க. தெரியலையே அத்தை தான் சொன்னாங்க. ஒருவேள நம்ம தான் இடத்த மாத்தி வந்துட்டோமா பார்த்தா, அத்தையும் அவங்க கோபி அங்கேயே நிக்கிறாரு. கோபிக்கு ரொம்ப அவமானமா ஆயிருது. ஆனா கோபிக்கு தெரியாது. அவங்க அம்மா பாக்யாட்ட தான் எல்லா ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஆனா சாப்பாடு மட்டும் வந்துரும்னு மட்டும் அவருக்கு நம்பிக்கை குடுத்து வச்சிருந்திருப்பாங்க. பார்த்தா பாக்யாவே அவங்க வந்து என்ட்ரி குடுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உடனே பாக்யா கேட்குறாங்க, "ஏன் அத்த விசேஷ வீடுன்னு சொன்னீங்க. நான் தான் மாத்தி வந்துட்டேனா இங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப அவமானமாயிடுது கோபியோட அம்மாக்கு. உடனே பாக்யா சொல்றாங்க, "நீங்க எவ்வளோ மூடி மறைக்கணும்னு நெனச்சீங்க. இது எப்படி விதிவசம் நான் இங்க வர மாரி ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. உடனே கோபியோட அம்மா கோபிட்ட சொல்றாங்க, "எல்லாம் நீ உன்கிட்ட வேலை செய்றவங்களால வந்தது. நான் சாப்பாடு மட்டும் தான் சென்ட் பண்ண சொன்னேன். லொகேஷனும் சேர்த்து சென்ட் பண்ணதால தான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படின்றாங்க. ஆனா ரொம்ப அவமானத்துல நிக்கிறாங்க கோபியும், கோபியோட அம்மாவும். கோபிக்கு இவளோட ஹெல்ப் நம்ம வாங்குற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அவமானத்திலே நிக்கிற மாரி இன்னைக்கு காமிச்சாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.